ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் இதெல்லாம் ஒத்து வராது சார். நான் சொல்லியிருக்கேன் பல தடவை. ப்ளீஸ் பண்ணுங்க. ஐயோ என்ன கேளுங்க. அடுத்த ஃபோன் காலா? ஹலோ விட்டுருங்க தலைவா, ஏற்கனவே நிறைய ஃபோன் காலு. சமூக சேவைனா சொல்லுங்க, டக்குன்னு நியூஸை போட்டுடலாம். இப்போல்லாம் பர்த்டேக்கெல்லாம் ஆடு கொடுக்குறது இல்லை. மற்ற பத்திரிகை பார்த்துக்கோங்களேன். யோ என்ன நக்கலா? 2 மாதம் முன்னாடி கூட ஃபர்ஸ்ட் பேஜ் தரேன்னு சொன்னேன், இப்போ என்ன ஆச்சியா? அது 4 மாதத்துக்கு முன்னாடி தலைவா. இப்போல்லாம் நேரம் மாறி போச்சு. முன்னாடி வேற நேரம். என்னய்யா எகத்தனமா? என் பவர் என்னன்னு தெரியுமில்ல, நான் யாரும் தெரியுமில்ல. நான் நினைச்சா ஒரே நாளில் உன் பத்திரிகை மூட வைக்க முடியாது தெரியுமா? சரியா சொன்னீங்க. உங்கள் ரேஞ்சுக்கு தந்தால பெரிய இடத்துல வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்கள் அரசியலில் போட்ட விளையாட்டோட ஆடியோ வீடியோ எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஆளுங்கட்சி எலெக்ஷன் டைம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறேயா, உங்களை தனியாக நான் பார்த்துக்கிறேன். என்னய்யா பொலிட்டிக்கல் ப்ரெஷரா? இல்லை சார், இந்த பொலிட்டீஷியன்ஸ் ப்ரெஷரு. ஐயோ ஐயோ. அப்படின்னா எனக்கு நம்ம மேடம் ரூபஸ்ரீ கிட்டேருந்து மெயில் மேலே மெயில் வரலையா? ஆமாம் இருக்காதா பின்ன. இந்த அம்மா பெரிய ஆளாகிறதுக்கு நம்ம பிஆர் தானே காரணம். அதுவும் இல்லாமல் இத்தனை வயசுலையும் சின்ன பசங்களோட வந்து ஆடி பாடணும்னு ஒரே அலும்பு தாங்கலையா? இதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிக்கணும்ல. மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு. யார் சார் அந்த மகேஷ்? ஆமாய்யா. எப்படியோ நம்ம இந்த 4 மாசம் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லையா சார்? டோன்ட் வரி. என்ன பண்ணுறது? ஹலோ ஒரு நிமிஷம் மேடம். தெரியாம மேடமோட ஃபோன் எடுத்துட்டேன். இந்த பார்த்துக்கோ. உன்னை யார் எதுக்காக சுடணுங்க? ஹலோ மேடம், சாரி உங்களுக்கு நேற்றுக்கே நான் மெயில் பண்ணிட்டேனே. என்ன ரேஞ்சு காட்டுறீங்களா? என்னை வச்சு பப்ளிசிட்டி தேடிட்டதெல்லாம் மறந்துடுச்சா? இப்போ என் மார்க்கெட் கொஞ்சம் டல்லு, அதனால கொஞ்சம் கிசுகிசுவை கொளுத்தி போடுங்கன்னு சொன்னேன். 4-5 மாசமா எதுவும் பண்ணலை. இப்போ துணி கடை, லாட்ரி கடை, திறப்பு விழா ஃபங்க்ஷன் வந்திருக்கு. கவரேஜ் கேட்டா முடியாதுன்றீங்க. வெரி சாரி மேடம். அப்போ எங்க நிலைமை வேற, இப்போ எங்க ஃபோக்கஸே வேற. நீங்க சொசைட்டிக்கு ஏதாவது உருப்படியா பண்றதா இருந்தா சொல்லுங்க, நாங்க நிச்சயம் சப்போர்ட் பண்றோம். தவிர இந்த சொந்த பப்ளிசிட்டிக்காக இந்த நியூஸ் பேப்பர் இது யூஸ் பண்றத சாரி நாங்க நிறுத்திட்டோம். அப்படியா? உங்களை பத்தி வேற பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறேன், அப்புறம் தெரியும். மிரட்டி பாக்குறீங்களா மேடம்? உங்க ஜான்ஸுக்காக நீங்க சாமியாரெல்லாம் போய் பாத்தீங்களே, அந்த வீடியோ எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. நீங்க பிசினஸ்க்காக மீடியா யூஸ் பண்ண பாக்குறீங்க. எங்க பிசினஸே மீடியா தான். கொஞ்சம் பார்த்து. ஹலோ சுத்தம் போ. என்ன ஆச்சு? சைலண்ட் மோட் சார். ஓ ஐயோ மறுபடியும் ஃபோன் காலா? இந்த ஃபோனு தொல்லை தாங்கலையா? யாராவது இது மாதிரி ஒரு பத்திரிகையை பார்த்துருக்கீங்களா? ஒரு பாலிடிக்ஸ், ஒரு சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு பத்திரிக்கை. அதுவும் இல்லாமல் சமுதாயத்துக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யோசிக்கிற ஒரு பத்திரிக்கை. எங்களாலே நம்ப முடியல. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? பல பேருக்கு ஆசையாக இருக்கு போல இருக்கு. ஒரு ஃப்ளாஷ்பேக் கைஸ், ஃப்ளாஷ்பேக். ஹலோ குட் மார்னிங். ஏதாவது அப்டேட் உண்டாப்பா? எங்கிட்ட ஒன்றும் இல்லை சார். மிஸ்டர் இன்டர்நெட் வாண்ட் ஏதாவது? இங்க பாக்காதீங்க, என்கிட்ட எந்த அப்டேட்டும் கிடையாது. என்னையா இப்படி வெறுங்கை வச்சுட்டு இருக்கீங்க? நம்ம எம்டி என்னடான்னா பத்திரிகை சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலன்னா ஆஃபீஸே இழுத்து முடியும்னா மிரட்டிட்டு இருக்கான். மார்க்கெட்டிங் மேனேஜர்னு பேர். எல்லா வேலையும் நானே பார்க்கணும்னா எப்படியா? என்ன சார் பண்ணுறது? எடிட்டர்னு கூட பார்க்காம எனக்கு வேற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தொலைச்சிட்டான். நானே என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகலையே. ஆனால் நம்ம போடுற நியூஸும் எல்லாம் பிடிச்ச நியூஸாக தான் இருக்குது. ஆமா, ஒழுங்கா மார்க்கெட்டிங் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு இன்டர்நெட் இன்சார்ஜ் ஆகின்னு உட்கார வச்சுட்டான். எனக்கு 2 பேர் அசிஸ்டன்ட் வச்சுருக்கானுங்க சார். நான் லீடு கொடுத்தா தான் வந்து நவரவே மாட்டேங்கிறானுங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு ஒரே ஒரு சோர்ஸ், அந்த ராங் நம்பர் மட்டும்தான். அவன்கிட்ட இருந்தாலும் ஏதாவது நியூஸ் இருக்கா? சார் அந்த ராங் நம்பரை நீங்கள் தான் வச்சுக்கணும். நம்மள மாதிரியே அந்த ராங் நம்பருக்கு எக்கச்சக்க பத்திரிகையோட கான்டாக்ட்ஸு. யார் நல்லா பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க நல்லா ஹார்ட் நியூஸாக பார்த்து லீட் தரான். நமக்கு எப்பவுமே வீணாக போகிற நியூஸ் தான் தரான். ஆனால் அந்த ராங் நம்பரு நிறைய இடத்துல கான்டாக்ட் வச்சுருக்கேன் சார். ஏகப்பட்ட நியூஸ் கொண்டு வரான்.
எனக்கு என்னவோயா இந்த ராங் நம்பரை நம்பி பிரயோஜனம் இல்லை. எப்போ வேணாலும் நம்ம கையை விட்டு போயிடுவான். அதுவும் இல்லாமல் இவனுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம எம்டி கிட்ட பேசி நான் படுற பாடு இருக்கு பாரு. ஐயோ நம்ம எம்டி இருக்கான் பாரு, நல்ல தார்பாயில வழிகாட்டின கஞ்சையா அவன். என்ன இருந்தாலும் நம்மளே தான் ஒரு நல்லதாக ஏதாவது யோசிச்சு இந்த பத்திரிக்கை சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். சார் இப்படி பண்ணா எப்படி? அந்த ராங் நம்பர் நம்ம டீம்ல சேர சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒத்து வராதியா. அவன் நியூஸை வைத்து காசு பார்க்கறது தான் அவனோட தொழிலே. அதெல்லாம் சரி வராது. நாம் அப்படி இல்லையா சார்? இப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு, ரொம்ப விளங்கின மாதிரி தான். முதல்ல சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது யோசிச்சு வை. முக்கியமாக வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே சார் ஓகே. கால் வருது. மேடம் சொல்லுங்க மேடம். ஹலோ, நான் ரூபஸ்ரீ பேசுறேன். சொல்லுங்க. காலையில உங்க பேப்பரை பார்த்தேன். என்ன சார் போட வேண்டாம்னு சொன்னதை போட்டிருக்கீங்க? ஓ சாரி மேடம், அந்த டைரக்டர் உங்களை பிளாக்மெயில் பண்றாரு அந்த நியூஸ் தானே சொல்றீங்க? வெரி சாரி, எங்களுக்கு நியூஸ் வரதான் லேட்டு, ஆனா வந்த பிறகு பப்ளிஷிங் செம்ம ஃபாஸ்ட். ஒரு கம்யூனிகேஷன் கேப்ல அது நிறுத்த முடியாம போயிடுச்சு. இன்னைக்கே சாரி கேட்டு உங்களுக்கு இன்னொரு நியூஸ் கொடுத்துடுறோம். ஓகேங்களா? அந்த டைரக்டர் நான் தான் அந்த நியூஸை போட சொன்னேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதானே மேடம் உண்மை. ஒரு பப்ளிசிட்டிக்காக போட சொன்ன நியூஸ் அது. ஒன்று செய்யுங்க, உங்க எம்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்டதா ஒரு ஃபிளாஷ் நியூஸ் கொடுங்க. ஐயோ என் வேலைக்கு ஆப் வந்துருமே. இது வெறும் நியூஸ் தான்யா, டோன்ட் வரி. நான் உங்க எம்டி கிட்ட பேசுறேன். மேடம் நீங்க எது பப்ளிசிட்டிக்காக பேசுறீங்க, எது நிஜமா பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. லிசன், இந்த ஃபிளாஷ் நியூஸை வச்சு இது வெறும் வதந்தின்னு அந்த டைரக்டர் நான் நம்ப வச்சிடுவேன். அடுத்த வாரமே நாம ராசி ஆயிட்டோம். இன்னொரு ஃபிளாஷ் நியூஸ், அவ்வளவுதான். நீங்க ஜீனியஸ். இதெல்லாம் இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில ஹீரோயினா 8 வருஷமா தாக்கு பிடிக்க முடியுமா? சரி அடுத்த மாசம் நகை கடை திறப்பு விழா ஒன்று இருக்கு, டீடைல்ஸ் அனுப்புறேன். ஃபுல் கவரேஜ் ஏற்பாடு பண்ணிடுங்க. முக்கியமா எல்லா ஆங்கிள்லையும் நான் அழகா தெரியணும், எல்லா டைரக்டரும் பார்ப்பாங்க. ஓகே ஓகே மேடம். விழா முடிஞ்ச அடுத்த நாளே வெப்ல உங்க வீடியோ அப்லோட் ஆகும். ஓகேவா? என்ன பொழப்பியா இந்த அம்மா ஒரு ஆங்கிலே பார்க்க சைக்காரு, எல்லா ஆங்கிலையும் எப்படி அழகா காட்டுறது? யாரு நம்ம மேடம் தானே, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரி சலிக்காம ஆக்ஷன் எடு, எல்லாம் இந்த நியூஸும் பறந்து போயிடும். ஆமா இது ஒண்ணு கால் வருது போல இருக்கு. இல்லையா எடிட்டரு, எப்படி இருக்க? தலைவர் ஃபோன் மாதிரி இருக்குது. தலைவர் சொல்லுங்க தலைவா, உங்க வேலை நல்லா இருக்கும். இல்லையா ஒண்ணுமே விஷயம் எதுவும் இல்லையா உனக்கிட்ட? ஏதோ ஹாட் நியூஸ் வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஆமாய்யா, இருக்கியா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நீங்க ஃபுல் கவரேஜ். எப்படி? அப்படியா? 4 மாசத்துக்கு முன்னாடி தானே 3வது மேரேஜ் பண்ணீங்க. யோ இது என் பையனுக்கு. ஓ பையனுக்கா? பொண்ணு யாரு? போன வருஷம் படம் எடுத்தீங்களா, அந்த படத்தோட ஹீரோயின் தானே? நாங்க தானே கிசுலாம் போட்டு விட்டோம். அதெல்லாம் இல்லையா, எனக்கு தான் ஸ்டேட்டஸ் முக்கியம், உனக்கு தெரியும்ல. பொண்ணு நம்ம மத்திய அமைச்சர் பொண்ணியா. ஓ அப்படியா? பெரிய இடமாச்சு தலைவா. ஆமாம், உங்களுக்கு தான் முதல் நியூஸு. நாளைக்கே ஃப்ரண்ட் பேஜில் வரணும். ஓகேவா? அப்புறம் அந்த பப்பில் நியூஸை ஃப்ளாஷ் பண்ணிக்கிறேன். பப்பா? ஓ வெப்பை பற்றி பேசுகிறீங்களா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தலைவா. அப்புறம் ஒரு கொஸ்டின் இருந்தது, இந்த சென்னையில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குதே. ஆமாம், நம்ம டெண்டர் ஆச்சு, ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு வருங்க. அதை பற்றி நிறைய பிஸ்னஸ் அதனால பாதிக்கப்பட்டதா கேள்விப்பட்டோம். அது எப்படியா சிட்டியை டெவலப் பண்ணோம்னா இப்படி சில சங்கதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பெருசுப்படுத்தினா எப்படி? தவிர இது வேறு பெரிய எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் என்னையா பண்ணுறது? உங்களுக்கு தெரியாமலே தலைவா, 100 கோடி கிட்ட நஷ்டம்னு பிஸ்னஸ்லாம் தலையில் அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஹலோ ஆஹாஹாஹா, இந்த மக்கள் பிரச்சனைனா தலைவரோட ஃபோனு வீக் ஆயிரும், அப்புறம் பேசுகிறோம். இதே தான் எப்பவும். சார் நம்ம எம்டி கிட்ட இருந்து கால் பிடிக்கும். ஹலோ சார், சொல்லுங்க சார். ஹலோ, யா நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டே இருக்கேன். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாரும் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்க. ஒரு 7:30க்கு வந்துடுறேன். ஓ அப்படியா? இங்கே வெயிட் பண்ணுறேன் சார். சார் என்னையா என்ன நான் பேசுவேன். ஐயோ ஒருத்தன். சார் ஹலோ எம்டி சார். சொல்லுங்க. சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நான் இப்போவே லிங்க் அனுப்புறேன். ஆமாம் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க? சாரி, நான் கடையில் இருக்கேன். இது நேராக வாங்க. இப்படி இருக்காரு, ஃபேஸ்புக்கை பற்றி கூட தெரியல, கம்ப்யூட்டர் கடிகமானு கேட்பார் போல இருக்க. ஹலோ, யார் போனா? ராங் நம்பர்கிட்ட இருக்க மாதிரி தெரியுது. நான் ஸ்பீக்கரில் போடுறேன். போடு. ஹலோ, ராங் நம்பர். சொல்லியா, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? முதல்ல பேமெண்ட் பாக்கி இருக்கு. நாளைக்கு அது வரலன்னா நான் கால் பண்ணுறதே நிறுத்திடுவேன்.
யோ என்ன எப்போ பார்த்தாலும் பேமெண்ட்டு அரேஞ்ச் பண்ணுறேன் முதல்ல நீ நியூஸை கூடியா. சரி இன்னைக்கு உங்களுக்கான ஹெட்லைன்ஸ் Okay. சொல்லுங்க டீட்டெயில்ஸ் தரேன். நம்பர் 1, நாடு முழுக்க 1000க்கும் மேல மொபைல் கோட் இருந்து 3 கோடி வழக்கு இன்னும் தேங்கி இருக்கு. மொபைல் கோட்டாச்சே, கொஞ்சம் சிக்னல் வீக்காக இருக்கும். சரி அடுத்தது சொல்லு. நம்பர் 2, ஜில்லாவுக்கு தடை இல்லை, கோர்ட்டு முடிவு. இது இல்லையா அரசியலா படமானு தெரியவே இல்லையா. நம்பர் 3, சென்னை ஏர்போர்ட் வரும் பயணிகளுக்கு இலவச ஹெல்மெட் வழங்க முடிவு. இதுனே புது நியூஸா இருக்கு. மேல சொல்லு மேல சொல்லு. மேலே சொன்னா மீட்டர் போடணுமே, மீட்டர் போட்டோமா? சார் என்ன சார் போடலாமா? போட்டுருக்கேன். ஓகே டீட்டெயில்ஸ் இந்தாங்க. இது வரைக்கும் கிளாஸ் உடைஞ்சி கூரை விழுந்து 12 மணிக்கு மேலே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சென்னை ஏர்போர்ட்டில். இதை சமாளிக்க ஏர்போர்ட் வாசல்ல இருந்து ஃப்ளைட் வரைக்கும், அதே போல் ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் ஹெல்மெட் கொடுக்கறதா ஒரு திட்டம் ஒன்று வந்திருக்கு. இது அடுத்த மாதமே முதல் அவங்களுக்கு வரும். ஏன் அடுத்த வருஷம் இல்லையா? ஆனால் நியூஸ் ஏதோ சுவாரஸ்யமாக இருக்குது. சரி இதை யாருக்கும் கொடுக்கலையா நீ? இன்னும் இல்லை, இதை உங்களுக்கு பில் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு பக்கம் டீட்டெயில்ஸ் மெயிலில் வரும், பார்த்துக்கோங்க. சார் டெலி ஷாப்பிங்னா இதுதான் சார். நம்பர் 4, சித்தப்பா சதம் அடித்ததின் ரகசியம், ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி. யோ அது சித்தப்பா இல்லையா ஊத்தப்பா. இந்த மாதிரி மொக்க நியூஸ்லாம் எங்களுக்கு வேண்டாம், வேற ஏதாவது நல்ல நியூஸாக கொடு. பாஸ் உங்கள் கோட்டா ஓவர், மற்றதெல்லாம் உங்கள் பேமெண்ட் ரேஞ்சுக்கு ஒத்து வராது. நாளைக்கு பார்க்கலாம், பாய். ஏன் சார் இவன் காசு விஷயத்தில் எவ்வளோ கராராக இருக்கிறான்? ஆமாய்யா, அவன் 4-5 ஆளுங்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் we should stand in our own legs, you know. அது கரெக்ட். சார் எம்டி எத்தனை மணிக்கு வரேன்னாரு? டைம் ஆகுது, நான் கிளம்பணும். 7:30 சொன்னாரு, மணி ஆயிடுச்சு இன்னும் காணுமே. ஒரு நான் வந்துட்டேன். வாங்க சார் வாங்க சார். இப்போதான் மேனேஜர் சொன்னாரு 7:30 வரும்னு. சாரி 7:30 மணிக்கு வருவீங்கன்னு. சரி சரி, சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஏதாவது யோசிச்சுட்டீங்களா? பாருங்க சார், நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். முதல்ல பத்திரிகை சேல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கணும். இன்டர்நெட்ல நமக்கு வேணுமான்னு பார்க்கணும். அஸ்திவாரமே ஆடிட்டு இருக்கு, இதுக்கு மேல பில்டிங் கட்டினா எப்படி சார் சொல்லுங்க. நோ இன்டர்நெட் நியூஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஆரம்பிச்ச பத்திரிகைலாம் எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம தான் ரொம்ப லேட்டு. சார் அதுக்கெல்லாம் இப்போ இருக்கிற ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாது, இன்னும் நிறைய வேணும். நான் தான் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேனே. ஐயோ இது வேற ஐடி சார், பத்திர தாங்கல என்ன. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்ட்டு சேர்மன் கிட்ட ஒரே ப்ரெஷரியா 4 மாசத்துக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும், இல்லைன்னா நம்மளே நியூஸ் தான். சரி சார் கவலைப்படுறீங்க, நாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டோன்ட் வரி. சரி எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு, வெளியே போகணும், ஞாபகம் இருக்கட்டும். 4 மாசம். ஓகே சார். இந்த ஆள் இப்படி தான் வந்து இது மாதிரி எதாவது கடுவு கொடுத்துட்டு போயிடுவான். 4 மாசம் அப்புறம் நம்ம தலையே தின்னுட்டு இருக்கணும். நம்ம உடனே ஆக்ஷன் பிளான்ல இறங்கி ஆகணும், இல்லை நம்ம எல்லாருக்கும் வேலை போயிடும். எம்டியும் சேர்த்து. எம்டி நமக்கு கொடுத்துருக்கிற மாசம் 4, மிஸ் பண்ணிட்டா 3. என்னங்க டயலாக் இது? மிஸ் பண்ணிட்டா 3? என்னது இது? சொன்னது இந்த 3. ஓ சார் என்ன சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? பின்ன இருக்காதே பின்ன. எம்டி கொடுத்த டெட்லைனுக்குன்னு 2 வாரம் தான் இருக்கு. நானும் என்ன பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். சார் இது ரொம்ப ஓவர் சார். நீங்க இவ்வளோ நேரம் குறுக்க நடுக்க நடந்ததுக்கு நேரா மட்டும் நடந்ததுங்கன்னா செங்கல்பட்டே தாண்டி இருப்பீங்க. என்ன சார் பண்றது, எங்களுக்கு தான் டென்ஷனாக இருக்குது. உனக்கு வந்து வெறும் டென்ஷன் மட்டும்தான். ஆனா எம்டி கேள்வி கேட்கறது என்ன இல்லை கேட்பான். நானும் 2-3 மாசமா என்னென்னமோ தள்ளதுக்கு பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அது வந்து அவன் தலையில ஏதோ கை வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கான். அது சார் ஃப்ரெண்டே லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஹாஃப் சாப்பிட்டா கூல் ஆயிட்டாப்ல. நிஜமா இப்படியே ரொம்ப விளங்கிடும் நமக்கு. நம்ம ஆனா எது அடிப்படையிலே ஒரு தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன். அது இந்த கம்பெனியில் சேர்ந்தது தான் நினைக்கிறேன். ஆமா அது இப்போ வந்து சொல்லு. சார் ராங் நம்பர்கிட்ட இருந்த ஃபோனு நான் ஸ்பீக்கரில் போடுறேன். சீக்கிரம் போடி, எதாவது இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ ராங் நம்பர். ஹலோ சொல்லுங்க பாஸ், எப்படி இருக்கீங்க? ஆமா இங்க பாரு, ரொம்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, சீக்கிரம் எங்களுக்கு வந்து நல்ல ஹாட் நியூஸா கொடு. ஓகே பாஸ். நம்பர் 1, போபால் பள்ளிக்கூடங்களில் மதிய உணவில் முட்டை போட தடை. என்னங்க அது? எக்ஸாம்ல முட்டை போடலாம், ஆனா சாப்பாட்டுல முட்டை போடக்கூடாதா? ஒரு நிமிஷம் இரு. முட்டை தடை நல்ல ஒரு மாதிரி ரைமிங்கா இருக்கு. இந்த நியூஸை போட்டு தான் பண்ணி பார்க்கலாம், சீக்கிரம் கொடு. ஓகே ஓகே டன். நம்பர் 2, திண்டுக்கல் சகாயம் ஒரு தீவிரவாதி, அவனை உடனடியாக கைது செய்ய எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம். என்ன இது ஆர்ப்பாட்டம் பெல் பாட்டம்னு? சார் அவன் ஃபேஸை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவன்லாம் ஒரு தீவிரவாதியா? அவனுக்கு ஏதோ தீவிர வியாதி. விடுங்க சார், அடுத்த சொல்லுங்க சார்.
நம்பர் 3 ஹெலிகாப்டர் ஒப்பந்தங்களுடன் ரூபாய் 35 கோடி எங்கே திடுக்கிடும் தகவல் வெளியானது. நிறுத்துங்கண்ணா, அது 35 கோடி இல்லைங்கண்ணா. எங்க ஊர் லோக்கல் எம்எல்ஏ கூட உள்ள சின்ன ஊழல்ல மாட்டிக்க மாட்டாரு. அது 350 கோடிங்கண்ணா. டெல்லி மேட்டர் தானே. எங்க கிட்ட எல்லா டீடைல்ஸ் இருக்கு. அடுத்த சொல்லுங்க. மற்றதெல்லாம் உங்க பேமெண்ட் ரேஞ்சுக்கு ஒத்து வராது பாஸ். சரி, ஒரே ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் படிக்கிறேன். டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க, அனுப்புறேன். ஜப்பானில் தமிழர்கள் அராஜகம். மொபைல் போன் கேரியரை அடிக்கடி மாற்றியதால் பிரபல மொபைல் கம்பெனி ஓனர்கள் கதறல். ஐயோ சார் 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 சூப்பர் நியூஸாக இருக்குது சார். வாங்கிடலாம் சார், வாங்கிடலாம் சார். இதெல்லாம் ஒரு நியூஸாயா? இதெல்லாம் வாரம் நடக்கிறது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்று வேற ஏதாவது நல்ல ஹாட் லீடாக கூட. ஓகே பாஸ், இன்னும் புதுசாக கேட்குறீங்க. சரி, லீடு தரேன், ஆனால் பேமெண்ட் டபுள். ஞாபகம் இருக்கட்டும். சொல்லி வச்சுல குடியா. ஓகே, நம்பர் 4 மதுரையில் சிறுபான்மை கட்சியினருக்கிடையே மோதல் வலுக்கிறது. ஜாதி கலவரம் ஏற்படும் அபாயம். இதான் மதுரையில் அடிக்கடி சண்டை நடக்குது. ஆனா சார் இந்த தடவை ரொம்ப நாளா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, நம்பர் 5 ஈரோடில் அரசு பள்ளிகளுக்கு வரும் பாம்புகளால் அச்சம். மாணவ மாணவியர் தவிப்பு. பள்ளிக்கூடத்துக்கு பாரு பாம்பு வரும், பசங்களாம் வருவாங்க. அடுத்த சொல்லியா? பாஸ், தட்ஸ் ஆல் பாஸ். சரி, எடிட்டர் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காரு. நீ எங்களுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டைம் வேணுமே. இன்னும் 1 hour தான் பாஸ் இந்த நியூஸ் எங்கிட்ட இருக்கும். வேணும்னா சீக்கிரம் கால் பண்ணுங்க. ஓகே ஓகே. சார், நம்ம எம்டி ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நான் டர்ன் பண்ணி விடுறேன். ஸ்பீக்கரில் கொடுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் சார். எல்லாரும் ஆஃபீஸில் தான் இருக்கீங்க, யாரும் வெளியே இல்லையே? ஆமாம் சார், எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். என்ன விஷயம்? யாரும் எம்எல்ஏ கத்தி குத்து, இன்டர்நெட்டில் ஃப்ளாஷ் நியூஸு, ரோடெல்லாம் ஒரே கலாட்டா அடிக்கடியா. இன்னும் இந்த நியூஸ் யாரும் கன்ஃபார்ம் கூட பண்ணலை. அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை. ஐயோ, ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாம் மூடிட்டாங்க. நீங்கள் ஜாகிரதை ஆஃபீஸ்லேயே உள்ளே இருங்க. ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். தேங்க்யூ. எல்லாரும் கேட்டீங்கல்ல, யாரும் வெளியே போகாதீங்க தேவையில்லாமல். அந்த ராங் நம்பருக்கு ஒரு காலை போடுங்க சார். இப்போ வா, நம்ம எம்டி சொன்ன நியூஸ் பத்தியா? இது ஆல்ரெடி லேட் சார். அதெல்லாம் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஒரு காலை போடுங்க நீங்க. நான் போங்க, நான் போடுறேன். ஹலோ, ராங் நம்பர். ஹலோ, ராங் நம்பர். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 லைட் கொடுத்தீங்களே, அதை வேற யார்ட்டும் வித்துடலையே? இன்னும் இல்லை பாஸ். சரி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த லீட் நம்பர் 4 and 5 அதை உடனே அனுப்பிச்சு வைங்க டீடைல்ஸ். ஓகே ஓகே பாஸ். ஒரு செகண்ட் சார். என்ன சார் பேசுறீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி? நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் எம்டி என் பேரை சொல்லுங்க, பார்த்துக்கலாம். சார், அப்போ உங்களுக்கு மட்டும் ரிஸ்க் இல்லையா சார்? அதெல்லாம் ரிஸ்க்ல ஒன்றும் கிடையாதுங்க. சார், we are all one team சார். பாருங்க, சென்டிமெண்ட்ல பேசுறதுல நேரம் கிடையாது. ஓகே, இட்ஸ் a calculated risk. இன்னும் அடுத்த மாதம் நமக்கு வேலை இருக்குமா இல்லையானே தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் ட்ரை. சார், இது பேக் ஃபயர் ஆச்சு. அவர் பேக் வில் பி ஆன் ஃபயர். அதெல்லாம் இல்லையா, முதல்ல மியூட் எடு, அப்புறம் பேசிக்கலாம். இட்ஸ் ஓகே பாஸ். நீங்கள் அவசரத்தில் சரியாக மியூட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, பாய். சார், இதெல்லாம் நியூஸ் இல்லை சார், நியூசன்ஸ். இதெல்லாம் வேண்டாம் சார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க எடிட்டர். இட்ஸ் நாட் நியூசன்ஸ், இட்ஸ் a நியூ சென்ஸ். சார், நான் டயலாக் சார். டிஆர் மட்டும் இங்கிலீஷ் படம் எடுத்தா இந்த டயலாக் ரேட் பேசிக்கலாம். சரி, புரிஞ்சு போச்சு. அடுத்தால 2க்கும் நான் ப்ரூஃப் ரெடி பண்ணா தானே? நோ நோ நோ, நம்பர் 5 மட்டும் தான் பப்ளிஷ் பண்றோம். நம்பர் 4 we are not doing anything. சார், ஒன்லி பாம்பு மேட்டர் மட்டுமா? என்ன சார்? என்ன சார் பேசுறீங்க? மதுரை மேட்டர் தான் சார் ஹார்ட். எவ்வளோ அதுக்கு பே பண்ணி வாங்கிருக்கோம். என்ன சார் உங்க பிளான்? நான் அதெல்லாம் செஞ்சுட்டு சொல்றேன். ஓகே, என்னங்க சொல்றாரு இவரு? அதுதாங்க செஞ்சுட்டு சொல்றேன். அநேகமா இவருக்கு செஞ்சு முடிக்க தர என்ன பண்ணணும் அவருக்கே தெரியாதா இருக்கும். ஐயோ, சரி வா, நம்ம வேலையை பார்க்கலாம். சரி, ஓகே. சார் காத்தாருக்கு 3 தரம் சார். எப்படி கால் மாற்றி பேசியா? என்ன வேலையா இருக்கு? இல்ல பேசுறீங்க, பேசியா? எல்லாத்துக்கும் நானே மாட்டுமா? ஹலோ எப்படி சார்? ஹலோ, என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? காலையிலேருந்து ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோனு. என்ன பண்ணி தொலைச்சிங்க? வழக்கம் போல எதுவுமே பண்ணலையா சார்? இன்னும் தெரியல. அவர் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். உங்களை வச்சுக்கிறேன் நான். ஓகே சார். என்னங்க பெருசு குண்டு போடுது? ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு திருப்பி கால் வருதான். என்ன தெரியல விஷயம். ஃபுல் டென்ஷனில் இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார், எனக்கும் தெரியலப்பா, என்ன தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருப்போம், பார்க்கலாம். நம்ம பொறுமையா இருப்போமா? இல்லையே. யாருங்க? நேற்று
நியூஸ் பப்ளிஷ் பண்ண ஆதரைஸ் பண்ணது யாரு? சார் அது வந்து அது வந்து இல்லை நேற்றுக்கு பப்ளிக் பண்ண ஆத்தரைஸ் பண்ணது நான் தான். எனி ப்ராப்ளம்? கையப்படியா? திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. அந்த மதுரை மேட்டரை பப்ளிஷ் பண்ணாம ஹோம் மினிஸ்டர் காமிச்சு இந்த பெரிய கலவரத்தை தடுத்து நிறுத்திருக்கீங்க நீங்க. ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டு ஒரே பாராட்டியா? ஆமா, அப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது சார், சென்சேஷனாக நியூஸ் போடுறத விட சென்சிபிளாக நியூஸ் போடுறது தான் ஒரு பத்திரிக்கையோட பொறுப்புங்கிறத வந்து உணர்ந்தோம். அதனால் நீங்கள் முதல்ல அந்த கலவரத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்தது. 2 மடங்காக காசை கொடுத்து நியூஸை வாங்கணும், மற்றவங்க கைக்கு போகாமல் கரெக்டான இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சோம். அதனால தான் கிரேட்யா. அந்த பள்ளிக்கூடத்தில் பாம்பு வந்த மேட்டரையும் ஹோம் மினிஸ்டர் விசாரிச்சாரு. அது ஒட்டுமொத்தமா சால்வ் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அவர். நம்ம பத்திரிகைக்கு இந்த பொறுப்பு தான் அடிப்படையாக இருக்கணும் இனிமே. Yes, sir. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் கலக்கிட்டீங்க சார், கலக்கிட்டீங்க சார். எக்ஸலண்ட் சார். 2-3 மிஸ்டு கால் வந்திருக்கு. அட நாங்கள் ராம்நாத் கிட்ட என்ன திருப்பி கூப்பிட்டுமா? நோ, இனிமே நியூஸ் தேடி நம்ம போகக்கூடாது, நம்மளை தேடி தான் நியூஸ் வரும். இதுதாங்க எங்களுடைய ஃப்ளாஷ்பேக். இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? அதுக்கு நாங்கள் ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கம்பெனி சூப்பராக போயிட்டு இருக்கு. இங்கே வேற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிச்சு அசத்துட்டீங்க. பத்திரிகை சேர்த்து டாப்ல இருக்கு. இன்டர்நெட்டும் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு சார். இந்த நல்ல வேலையில நம்ம எப்படி கிட்ட இதான் சாக்குன்னு நல்லா சேலரி கொஞ்சம் ஏற்றி கேட்டு பார்க்கலாமா? தம்பி முதல்ல நம்ம சம்பளம் பாக்கி வாங்கப்பா, இப்போ இன்க்ரிமெண்ட்லாம் பார்க்கலாம். இதுவும் கரெக்டு தான். வருத்தம் ஆனால் இன்னைக்கு பேசணும் சார். கண்டிப்பாக சார். ஹலோ பாய்ஸ். வாங்க சார். சார் பார்த்தீங்களா இப்போலாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காருன்னு? இல்லை ஆமாய்யா. ஓகே சார். இந்த சந்தோஷமான வேலையில் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. சொல்லியா? இந்த சம்பளம் பாக்கி இருக்கீங்க, அதை பார்த்து செட்டில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். சம்பளம் எங்கே போகுது? என்கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்கு. அது என்கிட்ட கொடுத்தா செலவு பண்ண வசதியாக இருக்கு. சரி கொடுக்குறேன். ஆனால் இந்த டவுட் ஒன்று இருக்கு, கிளாரிஃபை பண்ணு. ஓ, உங்களுக்கு டவுட் வேற இருக்கா? சொல்லுங்க. இந்த நியூஸ் எல்லாம் க்ளவுட்ல ஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஆமாம். மழையெல்லாம் பெஞ்சு நியூஸ் நினைச்சிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு வை. என்னது? அடுத்த பொங்கலுக்கு இன்க்ரிமெண்ட் கேரண்டி. ஐயோ. சார், சார்.